வணக்கம். தனிமனித சிந்தனை மாற்றமே சமூக மாற்றம். அநீதிக்கு எதிரான நீதியின் குரலாம், அதன் சட்ட வடிவமாம், இடஒதுக்கீடு குறித்து பேசும் எல்லோருக்கும் எல்லாம் பகுதியிலிருந்து கட்டுரைகள் நம்ம வாசிச்சிட்ருக்கோம். அதில் வெள்ளுடை வேந்தர் பிடி தியாகராயர் அவர்களை பற்றி பேசியிருந்தோம். அடுத்து நடேசனார் பற்றி பேசியிருந்தோம். அடுத்ததாக திராவிட லெனின் டிஎம் நாயர் அவர்களை பற்றி தான் பேச போகிறோம். இடஒதுக்கீட்டு கொள்கையில் இந்தியாவுக்கே வழிகாட்டும் வகையில் தமிழ்நாடு திகழ்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் கடந்த நூற்றாண்டில் நீதி கட்சியின் மிக தெளிவான முன்னெடுப்புகள். அந்த வகையில் நீதி கட்சியோட தூண்களில் மிக முக்கியமானவராக தரவாட் மாதவன் நாயர் இருந்தார். அவரோட பங்களிப்பை தான் நம்ம இந்த கட்டுரையில் பார்க்க போகிறோம். திராவிட லெனின் என்றும் புரட்சி வீரர் என்றும் தந்தை பெரியார் அழைத்த இவர் 1868 கேரளாவில் பிறந்து சென்னையிலையும் பிரிட்டன்லேயும் பாரிஸ்லேயும் மருத்துவம் பயின்று சென்னையில் பெரும்பகுதி வாழ்நாளை கழித்து 1919 லண்டனில் இறந்தார். டிஎம் நாயரோட பங்கு இல்லாமல் பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு கல்வியிலும் வேலையிலும் அரசியலிலும் உரிமை தந்திட்ட வகுப்புவாரி ஆணை நிறைவேறியே இருக்காது. இங்கிலாந்தில் இருந்த காலத்தில் பிரிட்டன் மருத்துவ சங்கம், ராயல் ஆசிரியர் சங்கம், தேசிய முற்போக்கு குழு, ராயல் மன்றம், எடின்பர்க் பல்கலைக்கழக மாணவர் உறுப்பினர் உள்ளிட்ட பல்வேறு சமூக அமைப்புகளில் இணைந்து அவர் செயல்பட்டார். மருத்துவ தொழிலோடு ஆன்டிசெப்டிக் என்ற மருத்துவ இதழை 16 ஆண்டுகள் நடத்தினார். காது, மூக்கு, தொண்டை மருத்துவத்தில் பயிற்சி பெற்ற சிறந்த மருத்துவராக விளங்க அவர் ஆர்வம் கொண்டார். அவர் காங்கிரஸில் இணைந்து செயல்பட்டார். காங்கிரஸ் கட்சியோட தலை சிறந்த பேச்சாளர்களில் ஒருவராகவும் இருந்தார். 1904 வருஷம் 1916 ஆண்டு வரை 12 ஆண்டுகள் சென்னை மாநகராட்சியோட உறுப்பினராக பணியாற்றியிருக்கிறாரு. பார்ப்பனர் அல்லாத மக்களோட நலன்களுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி செயல்படுறதை உணர்ந்த நாயர், பிடி தியாகராயர், டாக்டர் நடேசன் ஆகியோரோடு இணைந்து பார்ப்பனர் அல்லாத மக்களின் உரிமையை காப்பதற்காக தென்னிந்திய நல உரிமை சங்கம் உருவாக்கினார். தென்னிந்திய நல உரிமை சங்கத்தோட கொள்கைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக துவங்கப்பட்ட ஆங்கில இதழ் தான் ஜஸ்டிஸ். இந்த ஜஸ்டிஸ் இதழுடைய ஆசிரியர் பொறுப்பையும் அவர் தான் ஏற்று நடத்திட்டு இருந்தார். வருகின்ற சுதந்திரம், அதாவது வருகின்ற விடுதலை அக்ரஹாரங்களோடு நிற்காம எங்கள் வீதிகளுக்கும் வரட்டும் என்ற மிக தெளிவான முழக்கங்களோடு ஜஸ்டிஸ் இதழ் பார்ப்பனர் அல்லாதோரின் உரிமை குரலை முன்வைத்து இயங்கியது. வருகின்ற விடுதலை அக்ரஹாரங்களோடு நில்லாமல் எங்கள் வீதிகளுக்கும் வரட்டும் என்று மிக தெளிவான முழக்கங்களோடு ஜஸ்டிஸ் இதழ் பார்ப்பனர் அல்லாதோரின் உரிமை குரலை முன்வைத்து இயங்கியது. சட்டமன்றங்கள்லையும் அரசு வேலையிலையும் கல்வியிலையும் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் வழங்கணும் அப்படிங்கிற திராவிட இயக்கத்தின் சமூக நீதி கொள்கைகளை முன்வைத்து வெளியான பார்ப்பனர் அல்லாத மக்களின் உரிமை குரலாக விளங்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாதோர் கொள்கை அறிக்கையை உருவாக்குனவர் டிஎம் நாயர். தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிற பேரை தேர்ந்தெடுத்ததும் அவர்தான். மாண்டேகு சென்ஸ் போர்டு அறிக்கை வெளியிடப்படும் முன்னாடி பார்ப்பனர் அல்லாதவங்களுக்கு தனி இடஒதுக்கீட்டோடு கூடிய அரசியல் சீர்திருத்தம் தேவை அப்படிங்கிற கோரிக்கையோடு டாக்டர் நாயர், நடேசனார் உள்ளிட்டோர் தியாகராயர் தலைமையில் மாண்டேகு சென்ஸ் போர்டை சந்தித்து விண்ணப்பம் கொடுத்தாங்க. அந்த பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை அவங்க மறுத்ததுனால மாண்டேகு சென்ஸ் போர்டு சந்தித்து விண்ணப்பம் கொடுத்தும் அவங்க அதை மறுத்ததுனால பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு உள்ள வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் மறுக்கப்பட்டதால் இவங்க எல்லாருக்குமே ஏமாற்றம் தான் கிடைச்சது. பார்ப்பனர் அல்லாத மக்களின் பிரதிநிதித்துவம் மக்களின் வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை மறுத்த மாண்டேகு சென்ஸ் போர்டு நியமித்த சவுத் புரோ குழுவை புறக்கணித்து இங்கிலாந்து போய் வாதிடுறது அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. அவரோட உடல்நிலை மிக மோசமாக இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் தரவாட் மாதவன் லண்டன் போனார். கப்பலில் பயணித்து லண்டனில் இறங்கி அவர்கிட்ட இந்தியா திரும்பும் வரை இங்கிலாந்தில் எந்தவித அரசியல் நடவடிக்கையிலையும் ஈடுபடக்கூடாது அப்படின்னு தடை உத்தரவு போடுறாங்க. நாயருக்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதை அறிந்த தியாகராயர் சென்னையில் பல கண்டன கூட்டங்களை ஏற்பாடு செஞ்சு எதிர்ப்புணர்வை திரட்டுறாரு. லண்டனில் இருந்த சைடன்காம், லேமிங்டன் போன்ற ஆங்கிலேயர்கள் இவருக்கு ஆதரவாக இயங்கினாங்க. விளைவாக நாயருக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை உத்தரவு நீக்கப்பட்டது. அடுத்ததாக பிரிட்டனில் முழக்கம் அப்படிங்கிற தலைப்பில் எழுதியிருக்காங்க. பிரிட்டன் நாடாளுமன்றத்தோட இரு அவைகள்லையும் 2/10/1918 அன்னைக்கு தரவாட் மாதவனுடைய உரை நிகழ்த்தப்பட்டது. அந்த உரையில் மாண்டேகு சென்ஸ் போர்டு அறிக்கையின் குறைபாடுகளை சுட்டிக்காட்டி வகுப்புவாரி கோரிக்கையை ஆழமாக முன்வைத்தார். வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை ஏற்று அதற்கேற்ப அரசியல் சீர்திருத்தம் செய்கிறது தான் சென்னை மாகாணத்தில் நிலவி வரக்கூடிய
நோய்களை ஒழிக்கக்கூடிய ஒரே மருந்து அப்படின்னு முழங்கினார். வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் இல்லாத அரசியல் சீர்திருத்தம் தோல்வியை தழுவும் அப்படின்னு உரத்து கூறினார். 1909 இஸ்லாமியருக்கு வழங்கப்பட்டது போலவே பார்ப்பனர் அல்லாதோருக்கும் வகுப்புவாரி இடஒதுக்கீடு வழங்கப்பட்டாதான் சென்னை மாகாண சட்டமன்றத்துக்கு பார்ப்பனர் அல்லாத மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க என்று வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தோட முக்கியத்துவத்தை மிக தெளிவாக இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் அவர் எடுத்துரைத்தார். இந்திய அரசியல்வாதிகள் பலரை நேருக்கு நேர் சந்தித்து அவங்களோட கருத்துக்களையும் யோசனைகளையும் நீங்கள் அறிந்து கொண்டால்தான் இந்திய அரசியல் முன்னேற்றத்துக்கு ஏற்றதொரு அரசியலமைப்பு சட்டத்தை நீங்கள் வடிவமைக்க முடியும் அப்படின்னு நாயர் கருதினார். அவ்வாறு செய்யாததுனால மாண்டேக் சிம்ஸ்போர்ட் குழு இந்தியாவின் அரசியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இயலாமல் தோற்றுவிட்டது என இங்கிலாந்திலிருந்து வெளிவந்த ஸ்பெக்டேட்டர் இதழில் அவர் எழுதினார். நாயர் இந்தியா திரும்புகிற வழியில் பெல்காம், தார்வார் உள்ளிட்ட இடங்களுக்கு சென்று அங்கெல்லாம் வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்துக்கு கோரிக்கைக்கு ஆதரவு திரட்டினார். சென்னை திரும்பின நாயரை ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி வரவேற்றாங்க. வகுப்புவாரி பிரதிநிதித்துவ கோரிக்கை சாத்தியமாகும் என்ற உறுதியான நம்பிக்கையோட சென்னை திரும்பின நாயருக்கு ஏமாற்றம் தான் கிடச்சிது. 16/5/1919 அன்று இந்திய துறை அமைச்சருக்கும் வைஸ்ராய்க்கும் சவுத்ப்ரோ குழு அனுப்பிய அறிக்கையில் பார்ப்பனர் அல்லாதோருக்கு எந்தவித வகுப்புவாரி பிரதிநிதித்துவமும் வழங்கப்படலை. வாக்குரிமை குழுவினால் பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு எந்தவித பலனும் ஏற்படாது அப்படிங்கிறத உணர்ந்த நீதி கட்சி தலைவர்கள் மீண்டும் இங்கிலாந்து சென்று அங்கே அவங்களோட கோரிக்கையை முன்வைக்கிறதுன்னு முடிவு பண்ணாங்க. மாண்டேக் சிம்ஸ்போர்ட் அறிக்கையும் சவுத்ப்ரோ குழு அறிக்கையும் இங்கிலாந்து நாடாளுமன்ற குழுவோட இறுதி முடிவுக்காக காத்திருந்தாங்க. எனவே வகுப்புவாரி பிரதிநிதித்துவ கோரிக்கையின் அவசியத்தையும் அவசரத்தையும் உணர்ந்த நீதி கட்சியின் சார்பாக டாக்டர் TM நாயர், V ரெட்டி நாயுடு, ஆற்காடு ராமசாமி முதலியார் உள்ளிட்டோர் லண்டன் செல்ல முனைந்தனர். இவர்கள் அனைவருக்கும் முன்னதாகவே நாயர் புறப்பட்டு சென்றார். நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் முன் நேரில் தன் கட்சி கொள்கைகளையும் கோரிக்கைகளையும் எடுத்துரைத்து பார்ப்பனர் அல்லாத மக்களின் பிரதிநிதித்துவத்தை நிலைநாட்டும் முயற்சியில் அல்லும் பகலும் செயல்பட்டார் நாயர். இருப்பினும் காலம் வேறு முடிவு செய்துவிட்டது. சாட்சியம் கொடுக்க வேண்டிய ஜூலை 18ஆம் தேதிக்கு முதல் நாளே தரவாட் மாதவர் நாயர் அவர்கள் உடல்நலக்குறைவினார் இவ்வுலகை விட்டு மறைந்தார். நீதி கட்சி ஆட்சிக்கு வந்து வகுப்புவாரி ஆணை வெளியாகும் முன் நாயர் மறைந்திருந்தாலும் அவரின் வாழ்வே வகுப்புவாரி ஆணைக்கு தொடக்க விதையாக அமைந்தது. இன்னைக்கு நீதி கட்சி ஆட்சிக்கு வந்த நாள் அப்படின்னு செய்தி நான் படித்தேன். ஸோ இன்னைக்கு இதை பகிர்றதுல ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி.